தமிழகத்தில் உள்ள 3.03 கோடி மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்துக்கு டெண்டர் கோரப்பட்டது. அதானி நிறுவனம் குறைந்தபட்ச விலையுடன் டெண்டர் கோரியிருந்தது. இதனால் அந்த நிறுவனத்திற்கு டெண்டர் ஒதுக்கீடு செய்யும் வாய்ப்புகள் இருந்தன. தமிழக அரசு அதானிக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சூழலில் ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதலுக்கான டெண்டரை தமிழக மின்வாரியம் ரத்து செய்துள்ளது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவின் 2வது நாளான இன்று திருக்குறள் கண்காட்சியை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னையில் சுமார் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மயிலாப்பூர், அடையாறு, பூக்கடை என சுமார் 425 இடங்களில் வாகன தணிக்கை நடத்தப்படும். சாந்தோம், மெரினா உள்ளிட்ட முக்கிய இடங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என கமிஷனர் அருண் தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் 90,000 போலீசார், 10,000 ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூகுள் நிறுவனம் பிரபல ஆளுமைகளின் பிறந்தநாள், பண்டிகை நாட்கள், முக்கிய தினங்கள் போன்ற நாட்களில் சிறப்பு டூடுல் வெளியிடுவது வழக்கம். 2024ஆம் ஆண்டு இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் கூகுள் சிறப்பு டூடுல் வெளியிட்டுள்ளது. இருண்ட வானத்தின் பின்னணியில் தடிமனான எழுத்துக்களில் கூகுள் என எழுதப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா இன்று கோலாகலமாக துவங்கியது. பகல் 10 முதல் நாளான இன்று வைரப்பதக்கம், வைர அபயஹஸ்தம், முத்துமாலை, பவளமாலை உள்ளிட்ட திருவாபரணங்கள் அணிந்து அர்ஜுன மண்டபத்தில் நம்பெருமாள் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை 5:15 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நடக்கிறது. சென்னை அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் குறித்து சென்னை ஹைகோர்ட் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணையை துவக்கியுள்ளனர். கோட்டூர்புரம் மகளிர் போலீஸ் நிலையத்திலிருந்து மாணவி பாலியல் வன்முறை வழக்கு தொடர்பான ஆவணங்களை பெற்றுள்ளனர். மாணவி பாலியல் வன்முறை தொடர்பான எஃப்ஐஆரை பதிவிறக்கம் செய்த 14 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க உள்ளனர். அண்ணா பல்கலை மாணவி சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் வெளியே தெரிந்ததற்கு இந்திய தண்டனை சட்டப்பிரிவுகளை பாரதிய நியாய சன்ஹிதா சட்டப்பிரிவுக்கு மாற்றம் செய்தபோது ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக இருக்கலாம் என தேசிய தகவல் மையம் தெரிவித்துள்ளது. இனி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த எஃப்ஐஆர் யாருக்கும் தெரியாதபடி லாக் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளது. அண்ணா பல்கலை விவகாரத்தில் நடக்கும் போராட்டத்தில் நகர்ப்புற மாவோயிஸ்ட் இயக்கத்தினர் ஊடுருவி உள்ளதாக மத்திய உளவு அதிகாரிகள் உள்துறைக்கு அறிக்கை அளித்துள்ளனர். போராட்டங்களை தீவிரப்படுத்த ரகசிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அதனால் மாநில அரசு இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் காலப்போக்கில் அரசியலாக்கப்பட்டு விட்டது. நிர்வாக, பொருளாதார ரீதியாக பார்த்தால் இது நல்ல முடிவு என முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் TS கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார். அரசியல் கட்சிகள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் நடைமுறைக்கு சாத்தியம் அதிகம் என்றும் தெரிவித்துள்ளார். பாஜ ஆளும் மாநிலங்களில் பெண்களை லட்சாதிபதியாக்குகிறோம். தமிழகத்தில் டாஸ்மாகால் பெண்கள் அழுது கொண்டிருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கும் பெரும் அநீதி இழைக்கப்படுகிறது. அரசு வகுத்த சட்டத்தை அரசே மீறி 21 மாதங்களாக பணிக்கொடை, வருங்கால வைப்பு நிதி உள்ளிட்ட சலுகைகளை வழங்க மறுப்பது பெரும் துரோகம் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். அவர்களுக்கு உடனடியாக அகவிலைப்படி உயர்வு வழங்குவதுடன் ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்கவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் உள்ள கோயில்களில் பணியாற்றும் பூசாரிகள் மற்றும் குருத்வாராக்களில் பணியாற்றும் கிராந்தி ஆகியோருக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாய் கௌரவ ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவோம் என ஆம் ஆத்மி கட்சி தலைவர் கேஜ்ரிவால் கூறியுள்ளார். தேர்தல் நடக்க உள்ளதால் இந்த திட்டத்தை ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது. இது ஏமாற்று வேலை என பாரதிய ஜனதாவின் பர்வேஷ் சாஹிப் சிங் விமர்சித்துள்ளார். பணியில் இருக்கும் போலீசார் அரசு பஸ்களில் இலவசமாக பயணிப்பதற்கான வழிகாட்டுதல்களை போக்குவரத்து துறை வழங்கியுள்ளது. போலீசார் பணி செய்யும் மாவட்டத்துக்குள் பயணிக்கும் வகையில் இலவச பயண அட்டை வழங்கப்பட உள்ளது. அதை காண்பிப்போரை இலவசமாக பயணிக்க அனுமதிக்க வேண்டும். பயண அட்டையை தவறாக பயன்படுத்தினால் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்கலாம் என தெரிவித்துள்ளது. சின்னத்திரை நடிகை சித்ரா 2020ஆம் ஆண்டு பூந்தமல்லி அருகே நசரத் பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலில் தற்கொலை செய்து கொண்டார். சித்ராவின் கணவர் ஹேம்நாத் உட்பட பலர் கைது செய்யப்பட்டனர். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என கூறி ஹேம்நாத் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று சித்ராவின் தந்தை காமராஜ் சென்னை திருவான்மியூரில் உள்ள வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை ஹைகோர்ட்டில் இப்போது 66 நீதிபதிகள் இருக்கின்றனர். இதில் 2025இல் மட்டும் 12 நீதிபதிகள் ஓய்வு பெறுகின்றனர். இதனால் புதிய நீதிபதிகள் நியமனம் தொடர்பான பரிந்துரைகள் அனுப்புவதை விரைவுபடுத்த வேண்டும் என வழக்கறிஞர்கள் எதிர்பார்க்கின்றனர்.
அதிக ஃபாலோவர் இருக்கும் எக்ஸ் கணக்குகளை அதிக விலை கொடுத்து வாங்கி வணிக ரீதியான விளம்பர பதிவுகளை வெளியிட்டால் அந்த கணக்கு நீக்கப்படும் என எலான் மஸ்க் கூறியுள்ளார். கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். தெற்கு எத்தியோப்பியாவின் சிடாமா பகுதியில் திருமண நிகழ்வுக்காக லாரி ஒன்றில் 70க்கும் மேற்பட்டோர் சென்றனர். திடீரென அங்குள்ள ஆற்றில் லாரி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 71 பேர் பலியானார்கள். படுகாயமடைந்த சிலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். ஆற்று பாலத்தில் லாரியை வேகமாக ஓட்டியதே விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் சொரக்காயல் நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 5.5 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். முருகனை கைது செய்து விசாரிக்கின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 56,880 ரூபாய்க்கும், கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 7,110 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் 98 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடும் பனிப்பொழிவு உள்ளிட்ட காரணங்களால் சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டுக்கு பூக்களின் வரத்து குறைந்தது. இதனால் பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 1,800 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 3,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல முல்லை 1,300 1,800 ரூபாய்க்கும், 1,200க்கு விற்கப்பட்ட ஐஸ் மல்லி 2,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று மாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் குற்றாலம் மெயின் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது.